அந்த தயவை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தயவினால், அந்த கிருபையினால் வந்தது தான் இந்த கிருபை. இந்த கிருபையை நாம் ஒரு நாளும் போக்கடிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கிருபையை விட்டு விலகி செல்கிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. கிருபையோடு கூட பிரயாணம் செய்கிறவர்களாய், கிருபையோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமே. ஆனால் கிருபை என்பதை ஒரு ப்ரீஷியஸாய் நீங்கள் எண்ணுவீர்களானால் நிச்சயமாய் தேவனுடைய கிருபை உங்களை அதிகமாய் முன்னேற்ற பாதையில் உங்களை வழிநடத்தும். ஒரு நாளும் அதை உங்களை தாழ்த்தவோ, உங்கள் வாழ்க்கையில் சோர்வையோ, பலவீனத்தையோ, வியாகுலத்தையோ அது கொண்டு வராது என்பதில் நான் நிச்சயமாய் உங்களோடு கூட பேச முடியும். தேவ கிருபையில் வளருகிற பிள்ளைகள் நாளுக்கு நாள், எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரோ அதே போல் நாமும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். வேதம் சொல்கிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமேன். இயேசுவின் மன்னிப்பு என்பது நம்மை அவரோடு கூட உட்கார செய்கிற அளவுக்கு, நம்மை அவரோடு கூட ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவன் அந்த இரக்கத்தினால, கிருபையினால, தயவுனால, நம்மை மன்னித்ததுனால நமக்கு அந்த அந்தஸ்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? ரிமா சந்தூர் ஏன் கத்தன் ஆவிக்குரிய விஷயங்களை நீங்கள் ஆவியில் உணர்ந்து நம்புகிறேன்னு சொல்லி ஒரு ஆமீன் சொன்னீங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். 8ஆம் வசனம் சொல்லி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் மேன்மை பாராட்டதுபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இது நம்மளுடைய முயற்சி அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, தேவன் நமக்கு அருளின ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆடு வெட்டுவதில்லை. ஆடு வெட்டணுன்ற அவசியம் இல்லை. ரிமா சந்தூர் இயக்கத்தில் எல்லா பாவத்தையும் என் தேவன் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைவுகளை என் தேவன் தயவாய் எனக்கு, நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு அது மன்னிக்கப்படுகிறது. அந்த மன்னிப்பின் நிமித்தமாய் நம் வாழ்க்கையில் ஒரு தேவ சமாதானம் வருகிறது, ஒரு தேவ ஆறுதல் வருகிறது. எதிர்காலத்தை குறித்துதான ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக அசுத்தமான காரியங்களை செய்திருப்போம். அநேக பாவங்களில் நாம் அடிமைப்பட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு எனக்காக அவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல பலியானார் என்று என் நினைவுக்குள், என் உணர்வுக்குள் வருகிறதோ, எனக்காக ஒருவர் பலியானார் என்ற எண்ணம் எப்பொழுது நமக்குள் வருகிறதோ அப்பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு ரிமா சந்து ரியந்தராபா கர்த்தர் கொடுக்கிற அந்த மறுரூபம் என்பது ஒருவராலும் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு தேவ கிருபையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள். மறுரூபத்தின் அபிஷேகம் என்பது நேற்று பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறோம். நன்றி பரம சந்து ரியந்தனாப்பா. உங்களுடைய நடை, உடை, பாவனை, செயல் இவையெல்லாம் பிசாசின் கிரியைகளாக இருந்திருக்கும். ஆனால் நீ படுகிறீர்களோ ஆவியானவரை போல, என் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மறுரூப மலையில் ஒரு வெண்மையாய் பரிசுத்தமாய் அவரை காணக்கூடாதபடிக்கு இருந்தாரோ அதே போல அந்த அபிஷேகம் அன்று சீனாய் மலைக்கு போயிட்டு வரும்போது அவர் முகத்தை பார்க்க முடியலையா, அந்த அளவுக்கு பிரைட், அந்த அளவுக்கு ஒரு வல்லமை. அதனால் அவர் முக்காடு போட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த மறுரூபத்தின் அனுபவத்திற்குள் நீங்கள் வருவீர்களானால் ரிமா சந்து ரியந்தராப்பா. நன்றி. எப்சிபா ஜெனோ தாமஸ்க்காக நான் செபிக்கிறேன். ஐஸ்வர்யவான் அவங்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வேர்ல்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் பாஸ்டர். ஐ எம் அஞ்சலி ஃப்ரம் ட்ரிச்சி. சகோதரிக்காக செபிக்கிறேன். என்ன காரியங்கள் வேண்டி நிற்கிறார்களோ, விரும்பி நிற்கிறார்கள்